ஆமென், ஆமென், ஆமென். தாழ்த்துகிறோம்ப்பா. தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரத்தின் 14வது வசனம். ஏசாயா 66:14. நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய சினமும் அறியப்படும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை காண்பித்து பேச ஆரம்பித்தார். ஒரு கூட்டத்தாரிடத்திலே கர்த்தருடைய சினம் அறியப்படுகிறது, இன்னொரு கூட்டத்தாரிடத்திலே கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறது. கர்த்தருடைய சினம் அறியப்படுகிறவர்கள் அவருடைய கோபம் விளங்க பண்ணுகிற கூட்டத்தாராயிராமல் கர்த்தருடைய சினம் அறியப்படுகிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் அப்படி காணப்பட வேண்டும். மல்கியா 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்திலே ஏதோமியரை குறித்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவர்களை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்று இங்கே ஒரு கூட்டத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற கூட்டம். ஆண்டவருடைய கோபத்தை குறித்து நமக்கு தெரிந்ததெல்லாம் அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ, இதுதான் நமக்கு தெரிந்தது. ஆனால் இங்கே மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதும்போது, ஒரு கூட்டத்தாரை குறித்து சொல்லும்போது இப்படி ஆவியானவர் எழுதி வைக்கிறார், கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்று சொல்லப்படுவார்கள். ஆமென். அவருடைய ஒரு நிமிடம் கோபமே நம்மால் தாங்க முடியாது. இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன் என்று ஏசாயா 54 சொல்லுகிறார். அந்த இமைப்பொழுது மறைத்ததினால் உண்டான விளைவுகள் அதிலேயும் அதே அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இமைப்பொழுது மறைத்தால் கூட நம்மால் வாழ முடியாது. ஆமென். அவருடைய ஒரு நிமிடம் கோபம் கூட நம்மால் தாங்க முடியாது. அப்படி இருக்க அவர் என்றைக்கும் சினம் வைக்கிற கூட்டமாய் இருப்போமானால், ஆமென், அது மிகவும் பயங்கரமாகவும் அது வேதனைக்கு மேல் வேதனையாக இருக்கும். இந்த பகல் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி உணர்த்துகிற காரியம் என்னவென்றால், அவர் சினம் அறியப்படுகிற ஜனமாய் அல்ல, அவர் கரம் அறியப்படுகிற ஜனமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்முடைய இருதயத்தில் ஒரு ஜெபம் எழும்ப ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, நானும் நீர் எனக்கு தந்த குடும்பமும் உம்முடைய சினம் அறியப்படுகிற கூட்டமாய் அல்லப்பா, உம்முடைய கரம் அறியப்படுகிற கூட்டமாய் இருக்க வேண்டும். செய்தியை கேட்கும் போதே ஒரு வார்த்தை கரங்களை உயர்த்தி ஆமென் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய சினம் அறியப்படுகிற கூட்டமாய் அல்ல, உம்முடைய கரம் அறியப்படுகிற கூட்டமாய், குடும்பமாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக, கர்த்தர் எங்களை நிறுத்துவீராக, கர்த்தர் எங்களை வைப்பீராக. ஹல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே. அவரை கோபப்படுத்தாதே. யாருக்கு சொல்லப்படுகிறது தெரியுமா? மீட்கப்பட்ட கூட்டத்திற்கு, தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்திற்கு. அவரை நீ கோபப்படுத்திராத. இது வார்னிங். ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. ஏதோமியரை கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் என்றால், என்றென்றைக்கும் சினம் வைக்கிற கூட்டம் என்று சொல்லுகிறார். யார் இந்த ஏதோமியர்? இவர்களுடைய ஆரம்பம் என்ன அப்படி பார்த்தா, ஏசாவுக்கு தான் ஏதோம் என்று பெயர் கொடுக்கப்படுகிறது. ஏசா யார் என்று நமக்கு தெரியும். ஆமென். ஏசா யாரு? யாக்கோபின், கரெக்டா சொல்லுங்க. குடும்பத்தில் பிரச்சனை ஆயிரும் இப்படி பேசணும். யாக்கோபின் சகோதரன், அண்ணன், ஈசாக்கின் மூத்த மகன்ல எப்படி அறியப்பட வேண்டும்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்பது
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் என்று அறியப்படுகிற ஒரு மேன்மையான ஸ்தானத்தில் இருந்தவன். ஆனால் அப்படி அறியப்படவில்லை. அவர் யாக்கோபின் தேவனாய் அறியப்பட்டார். ஆனால் ஏசாவுக்கு கிடைக்கப்பட்ட மேன்மை என்பது, அதுவும் மூத்த மகன், சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவன், அவன் எப்படி அறியப்பட்டிருக்க வேண்டும்? தேவன் அப்படியல்லவா அறியப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது பார்த்தால் யாக்கோபின் மேல கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறது, ஏசாவின் மேல அவருடைய சினம் அறியப்படுகிறது. எதற்காக இந்த வார்த்தைகளை இப்படி எடுத்து சொல்லுகிறேன் என்றால், தேவ பிள்ளைகள் மிகவும் எச்சரிப்போடும் மிகவும் கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. எனவே தான் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து மோசே சொல்லுகிறார், அவரை கோபப்படுத்திராதீங்க, ஆண்டவரை கோபப்படுத்திராதீங்க. ஹல்லேலூயா. தேவனை எவ்விதத்திலும் கோபப்படுத்தக்கூடாது. தேவன் நம்முடைய தேவனாய் அறியப்பட விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் ஈசாக்குக்கு மூத்த மகனாய் பிறந்ததினால் அவர் என்னுடைய தேவனாய் அறியப்பட மாட்டார். நான் அவருடையவனாய் இருப்பதினால் மாத்திரமே அவர் என்னுடைய தேவனாய் அறியப்படுவார். இதை தேவ பிள்ளைகள் மறந்துவிடக் கூடாது. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினாலேயோ, அல்லது ஒரு பாஸ்டர் ஃபேமிலியில பிறந்ததினாலேயோ, அல்லது ஒரு மூத்த விசுவாசி குடும்பத்தில் பிறந்ததினாலேயோ, ஆமென், அவர் நம்முடையவராய் அறியப்பட மாட்டார். நாம் அவருடையவர்களாய் இருப்பதினால் மாத்திரமே அவர் நம்முடையவராய் அறியப்படுவார். பாபிலோனிலே எத்தனையோ யூதர்கள் பிடிக்கப்பட்டார்கள். தானியேல் மாத்திரமல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாத்திரமல்ல பிடிக்கப்பட்டது, இன்னும் அநேக யூதர்கள் பிடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் பாபிலோனிலே அவர் யூதரின் தெய்வமாய் அறியப்படவில்லை, தானியேலின் தெய்வமாய் அறியப்பட்டார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனாய் அறியப்பட்டார். நம்முடைய தேவனாய் அவர் அறியப்பட விரும்புகிறார். அவருடைய கரம் நம்மில் அறியப்பட வேண்டும். அவரை கோபப்படுத்தக்கூடாது. உபாகமம் 32வது அதிகாரத்திலே அதனுடைய 19-20 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணி. யார் இங்கே கோபப்படுத்துகிறார்கள் தெரியுமா? அவருடைய குமாரரும் அவருடைய குமாரத்திகளும், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனத்தை குறித்து சொல்லுகிறார். பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். நாம் இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதாவது அவருடைய குமாரரும் அவருடைய குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். இங்கே மோசேயை கொண்டு சொல்லப்படுகிற வார்த்தை, தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் அவர் என்ன ஆனாராம்? மனமடிவாகி. அடுத்து என்ன செய்கிறாராம்? அவர்களை புறக்கணிக்கிறார். மனிதன் தள்ளினால் தேவனிடத்தில் வரலாம், தேவன் தள்ளினால் யாரிடத்தில் போவோம்? எனவேதான் மோசே சொல்லுகிறார் ஜனங்களுக்கு, அவரை கோபப்படுத்தாதிருங்கள். இந்த உலகம் தள்ளினால் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஆனால் பரலோகம் தள்ளினால், டாக்டர்ஸ் கைவிட்டா கர்த்தரிடத்தில் வர ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் கைவிட்டால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யாரை புறக்கணித்தாரா? ஏதோ அந்நிய ஜனத்தை அல்ல, தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி, அவருக்கு மனதில் வலி வேதனை, அவர் புறக்கணித்தாராம். இந்த புறக்கணிக்கிறதுனா, இப்போ ஒரு கல்யாண வீடு வருது, வீட்டில் கல்யாணம் வருது, கொஞ்சம் பேருக்கு கார்டு கொடுக்கணும். ஒரு 200 பேர் 300 பேர் நம்ம மனசில் வச்சுருப்போம். கார்டெல்லாம் அடிக்கிறோம், ஓரளவுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் மேரேஜ் முடிச்சுட்டு நடந்து வரும்போது ஒரு நபர் அப்படி வராரு. வரும்போது உடனே, ஐயோ நான் இவருக்கு கொடுக்கலையே, இவருக்கு நான் கார்டு கொடுக்கலையே, மறந்துட்டேனே. இது புறக்கணிக்கிறது கிடையாது, இது நம்முடைய பலவீனத்தில் மறக்கிறது. புறக்கணிக்கிறதுக்கு என்னன்னா, அந்த கார்டுல நேமெல்லாம் எழுதும்போது லிஸ்ட்டு போடுவாங்க. இப்போ வீட்டில் அப்பா இருந்தால் போடுவார், இந்த ஆளுக்கு கார்டு கொடுக்கணும். உடனே அம்மா சொல்லுவாங்க, அவருக்கு என்ன செய்யக்கூடாது? கார்டு கொடுக்கக்கூடாது. அவங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க எப்படி பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? கார்டு கொடுக்கக்கூடாது. அந்த இடத்துல
அவங்கள பர்பஸா அவாய்ட் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியுது இப்படி ஒரு பர்சன் இருக்கிறாங்க, இவங்களுக்கு கொடுக்கணும், இல்லை கொடுக்க கூடாது. பலவீனத்தின் நிமித்தம் மறக்கிற காரியத்தும் அல்ல, பர்பஸா சிலரை இன்வைட் பண்ண மாட்டோம். ஃபங்க்ஷன் நடக்கும்போது அது எதுக்காக அப்படி செய்யறோம் தெரியுமா? அவங்க நாளைக்கு இதை பார்த்து என்ன கூப்பிடலையேன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் வலிக்கணும். பைபிள் சொல்லுது, அவரை கோபப்படுத்தினது நிமித்தமாய் அவர் தம்முடைய குமாரரையும் குமாரத்திகளையும் புறக்கணிப்பார். புறக்கணித்து 20வது வசனத்துல, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கிறதோ என்று பார்ப்பேன். நான் இதை தியானித்து எழுதும் போது ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு தான் என் கடைசி முடிவு ஆண்டவரே. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் இருந்தாதான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நாம நிக்க காரணம் என்ன தெரியுமா? எத்தனை பேர் நம்மை புறக்கணித்திருப்பாங்க, எத்தனை பேர் தள்ளி இருப்பாங்க, எத்தனை பேர் நம்மை பர்பஸ் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. அது நடுவில் நிக்க ஒரே காரணம், அவர் இன்னும் நம்மை புறக்கணிக்கவில்லை. அவர் இன்னும் நம்மை புறக்கணிக்கவில்லை. அவர் என்னை புறக்கணிக்காததுனாலதான் நான் நிக்கிறேன். அப்ப நான் இனி என்ன செய்யணும்? ஒரு காரியம் தெரிஞ்சிட்டு, யார் புறக்கணிச்சாலும் அவர் ஆதரவா இருந்தால் நம்மால நிக்க முடியும். அப்ப நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சு கொள்ளணும், அவர் புறக்கணிக்கிறது மாதிரி நான் இருக்க கூடாது. அவர் புறக்கணிக்கிற யூதாசை புறக்கணித்தார், எழுப்போன்ட்டார். நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களை இனி பேச போகிறார். விருந்துல உட்கார வச்சிட்டார், காலம் கழுவிட்டார், எல்லாம் செய்து விட்டு அடுத்த காரியங்களை பேச போகிறார். பரலோக வாசஸ்தலத்தை குறித்து சொல்ல போகிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்றேன், இதெல்லாம் இப்ப சொல்ல போகிறார். ஆனா அது சொல்வதற்கு முன்னதாக யூதாசை புறக்கணிக்கிறார். நீ போ, நீ செய்யறதை செய்யிட்டார். அவனுடைய முடிவு. அதுக்கப்புறம் இல்ல, வாழ முடியாது. யூதாஸ் நினைச்ச 30 வெள்ளி காசை வச்சு வாழ்ந்துடலான்னு. 30 வெள்ளி காசு இல்லாம 3.5 வருஷம் இயேசுவோடு வாழ முடிந்தவனுக்கு இயேசு இல்லாம கையில 30 வெள்ளி காசு இருந்து வாழ முடியாது. தேவன் புறக்கணித்தால் கோடி பணம் கையில் இருந்தாலும் வாழ முடியாது. தேவன் கூட இருந்தா 5 காசு கையில் இருந்தாலும் வாழ முடியும். தேவன் புறக்கணிக்க கூடாதபடிக்கு, தேவன் புறக்கணிக்காதபடிக்கு அவரை கோபப்படுத்தாத. இங்கே அவருடைய குமாரரும் அவருடைய குமாரத்திகளும் அவரை கோபப்படுத்தினாங்க. எப்படி கோபப்படுத்தினார்களா? ஆமென். அதனுடைய 15வது வசனம், யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து இனம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணினான். எப்படி கோபப்படுத்தினார்கள் தெரியுமா? தன்னை ஜெனிப்பித்த ரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணி. தேவனை அசட்டை பண்ணுகிறவன் தேவனை கோபப்படுத்துகிறான். தேவனை கோபப்படுத்துகிறவன் தேவனால் புறக்கணிக்கப்படுகிறான். தேவனால் புறக்கணிக்கப்பட்டவனுக்கு வாழ்க்கை கிடையாது. இந்த வேர்டை நான் அப்படியே ரிப்பீட் பண்றேன். தேவனை அசட்டை பண்ணுகிறவன் தேவனை கோபப்படுத்துகிறான். தேவனை கோபப்படுத்துகிறவன் தேவனால் புறக்கணிக்கப்படுகிறான். தேவனால் புறக்கணிக்கப்பட்டவனுக்கு வாழ்க்கை கிடையாது, லைஃப் கிடையாது. யெஷூரன் தேவனை எப்படி அசட்டை பண்ணுகிறான் தெரியுமா? தேவன் கொடுத்த லைஃப் அவன் என்ன செய்கிறான்? கொழுத்து போய் உதைத்தானான். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை எவன் ஒருவன் அற்பமா எண்ணுகிறானோ அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். தேவன் கொடுத்த நன்மையை எவன் ஒருவன் அற்பமா எண்ணுகிறானோ அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். எது நன்மை? தேவன் எனக்கு என்ன தந்தாரோ அதுதான் நன்மை. தேவன் நன்மையானதை தருவார். இது தேவ பிள்ளைகளுக்கு தேவனிடத்தில் இருக்கிற நம்பிக்கை.
அதே வேளையில் நான் இப்படி அதை சொல்லுகிறேன், தேவன் எதை தந்தாரோ அதுதான் எனக்கான நன்மை. ஆமென். நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கும் போது அதை நான் நன்மையாகவும், மற்ற காரியங்களை நன்மை என்று என்னால் பார்க்கவும் முடியலைன்னா நான் தேவன் தந்த ஆசீர்வாதத்தை எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? அற்பமாய் பார்க்கிறேன். எனக்கு தேவன் தந்தது தான் எனக்கான நன்மை. பைபிள் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஏன் கர்த்தர் ஏதோமியரை, ஏசாவை என்றென்றைக்கும் சினம் வைக்கிற கூட்டமாய் வைக்க காரணம் என்ன? இந்த ஏசாவுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை என்ன தெரியுமா? சேஷ்ட புத்திர பாகம். இது அவனுக்குரியது. அப்படி கிடைக்க காரணம் என்ன? காரணம் அவனுக்கு பாராட்டப்பட்ட கிருபை. அந்த கிருபை தான் என்ன? மூத்த மகனாய் பிறந்தது. மூத்த மகனா பிறந்ததுல என்னங்க கிருபை? என்ன கிருபைன்னா, ரெபேக்காளுடைய வயிற்றுல ஆல்ரெடி யார் இருக்கிறா? யாக்கோபு இருக்கிறான். உள்ளே 2 பேரும் ஃபைட். ஏசாவுக்கு சரீரம் தான் பெருசே தவிர அந்த அளவுக்கு தந்திரம் கிடையாது. யாக்கோபு தந்திரசாலி இல்ல, கூடாது. இப்போ இதுல யார் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பிறக்கணும்னு தீர்மானிக்கிறது யாரு? கர்த்தர். நீங்க இருக்கிறத பார்த்தா ஏதோ நீங்க பிளான் பண்ணி கரெக்டா இந்த பூமியில பிறந்தது மாதிரி இருக்கிறீங்க. வெளியே முதல்ல யார் வரணும்னு தீர்மானிக்கிறது யாரு? கர்த்தர். என்னை தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. ஏசாவே, உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நீ எங்க இருந்து பார்க்கணும் தெரியுமா? இந்த சேஷ்ட புத்திர பாகத்துக்கு சொந்தக்காரனாய் கர்த்தர் ஏசாவை வைப்பதற்காக அவனை முதல்ல வெளிப்பட வைத்தார். பின்பு யாக்கோபு எப்படி வெளியே வந்தான்? அப்ப ஆல்ரெடி காலை பிடிச்சிட்டே இருக்கிறான் வெளியே ஓடாம. அதுதானே, உள்ள இருந்தே காலை பிடிச்சிட்டு இருக்கிறான். இவனை வெளியே ஏதாவது தெரியுமா? ஏசாவே, உனக்கு பெருசா உடம்ப மட்டும் வளர்த்து வச்சிருக்கிற, உனக்கு ஏதாவது தெரியுமா? அவன் ஆல்ரெடி காலை பிடிச்சிட்டு இருக்கிறான். இவனை வெளியே விடக்கூடாது. இவன் வெளியே வராம யாக்கோபு வெளியே வந்துட்டானா சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு கிடைக்காது, இவனுக்கு போயிடும். ஆனா உனக்கு தேவன் கொடுத்த மேன்மை, உனக்கு தேவன் கொடுத்த கனம், உனக்கு தேவன் கொடுத்த நன்மை, ஏசா நீ முதல்ல வெளியே வா. அதன் பிறகு யாக்கோபு வெளியே வருகிறான். யாக்கோபு யாபோ காற்றின் கரையில் இருந்து போராட ஆரம்பிக்கவில்லை, தாயின் வயிற்றிலிருந்து தொடங்கிட்டார். ஏசாவே, உனக்கு ஆசீர்வாதத்துக்கு நீ போராட தேவையில்லை. ஆனா யாக்கோபுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் அவன் போராட வேண்டி இருந்துச்சு. அவன் வெளியே வரணும்னா கூட போராட வேண்டி இருந்துச்சு. அவனுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட வேண்டி இருந்துச்சு. ஆனா ஏசா உனக்கு அப்படி இல்லை. நீ பிறந்து விழும்போதே சேஷ்ட புத்திர பாகத்தில் விழுற. அப்படி இருந்தும் உனக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை ஒன்னால கழிவுற முடியாம அடுத்தவன் கையில இருக்கிற கூழுக்கு ஆசைப்படுறியே. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? யாக்கோபு கேட்கிறான், அப்போ இங்கேயும் ஒரு போராட்டம். நான் உனக்கு கூழ் கொடுக்கணும்னா நீ உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை கொடு. உடனே ஏசா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஆதியாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு வாசிங்க, அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? அதற்கு ஏசா, வசனம் 32. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன், இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? எனக்கு என்னத்திற்கு? எப்படி அலட்சியம் பண்றான் பாத்தீங்களா? எப்படி அசட்டை பண்ணுகிறான் பாத்தீங்களா? தேவன் தந்த நன்மை எவன் ஒருவன் அற்பமாய் பார்க்கிறானோ அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். ஆமென். இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? இது தேவன் தந்தது. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியத்தை தான், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என்னத்திற்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தான் செய்தார்கள். ஆமென். என்னாகமம் 11:20, என்னாகமம் 11வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல, உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று எனக்கு முன்பாக அழுதீர்கள். ஏன் இந்த வாழ்க்கை? எதற்கு இப்படி ஒரு லைஃப்? இப்படி ஒருவன் அழுவானானால்
அல்லது முறையிடுவானால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? தேவனை அசட்டை பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்ற, தேவனை அசட்டை பண்ற நீ. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் என்ன நிலையில வைத்திருக்கிறாரோ அதுதாங்க அவர் நமக்கு தந்த வாழ்க்கை. ஆண்டவர் எதை தந்திருக்கிறாரோ அதுதாங்க நமக்கான நன்மை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் தந்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம். நீர் தந்த புருஷனுக்காய் ஸ்தோத்திரம். நீர் தந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னைக்கு மனதார சொல்ல முடியலன்னா, ஆமா, நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உபாகம் 32வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார். 17 வாசிங்க. அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை. தேவனுக்கு பலியிடவில்லை. ஏன்னா வாழ்க்கையில நிறைவில்லை, திருப்தி இல்லை. எப்படி அசட்டை பண்ணினானா? தேவனுக்கு பலியிடவில்லை, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியவில்லை. சண்டே வந்து ஆராதிக்கிறது இல்லைங்க. இங்க சும்மா இருந்தாலும் ஆராதிக்க வச்சிருவோம்ல. அதுக்கு எழும்புங்க, உட்காருங்க. ஸ்கூல்ல பிடி வாத்தியார் மாதிரி கையை தூக்குங்க, ஒழுங்கா கை தட்டலன்னா எல்லாம் கையை மேல தூக்கி தட்டுங்க, அப்படி இப்படி சொல்லி வச்சிருவோம். ஆனா அன்றாட பலி பைபிள் தெளிவாக எச்சரிக்கிறது. எவனிடத்திலிருந்து, எங்கிருந்து, எந்த ஆலயத்திலிருந்து, எவ்விடத்திலிருந்து, யாரிடத்திலிருந்து அன்றாட பலி நீக்கப்படுகிறதோ அங்கே பாழான அருவருப்புகள் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில அன்றாட பலி நீக்கப்படுமானால் அருவருப்புகள் வெளிப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இன்னைக்கு பலியிடவில்லை. ஆமென். கர்த்தர் தந்த வாழ்க்கைக்காக மனதார ஸ்தோத்திரம் செலுத்த முடியலைன்னா நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? தேவன் தந்ததை அசட்டை பண்ணுகிறோம், அற்பமாய் பார்க்கிறோம். இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு, இது என்னத்துக்குன்னு கேட்டவன் தான் பின்னாட்களில சத்தமிட்டு அழுதானா, ஏச கதறான். ஆமென். அருமையான ரீகன் கோமஸ் அண்ணனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட இங்க வந்தாங்க. அவங்க வீல் சேர்ல தான் இருந்தாங்க. அவங்களால எழும்பி நடக்க முடியாது, ஓட முடியாது. 4 பேர் அவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கு உதவுறதுக்கு. அவங்கள சேர்ல இருந்து கார்ல தூக்கி வைக்கணும்னா கூட 2 பேர் தூக்கணும். ஆனா அவங்க ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நீர் தந்த இந்த வாழ்விற்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு என் மீது, உம்மை நன்றியுடன் துதிப்பேன். சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்து. அவரால் எழுப்பி நிற்க முடியாதுங்க. ஆனா அவர் எப்படி பாடுறாருன்னா, சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்து. அவரால் கை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மைக்கு கூட ஒழுங்கா பிடிக்க முடியாது. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீர் தந்த இந்த வாழ்வுக்காக. இவன் தாங்க யாக்கோபு. நான் விரும்பினது கிடைக்கட்டும் அப்புறம் பாடுகிறேன் என்று சொல்லுகிறதல்ல, கர்த்தர் தந்த அனைத்தையும் நன்மையா எண்ணி பாடுகிறவன் தான். நன்றி அப்பா. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்தீர், எவ்வளவா என் மேல் பொறுமை கொண்டி. எத்தனை கிருபைகள் என் மீது வைத்து எவ்வளவா பொறுமை கொண்டி. ஆமென். நன்றிகள் சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உந்தனின் அன்பிற்கு அளவே இல்லை. ஓ நன்றிகள் சொல்லிட வார்த்தைகளில் இருதயத்துல இருந்து எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே, சிரம் தாழ்த்தி பணிந்திட ஓடி வந்தே, கரம் எந்த சிரம் வைத்து. கர்த்தர் தந்த வாழ்க்கையில நம்மளால அவர் சில நேரத்தில் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல தான் கொண்டு போய் விடுவார்.
ஏன்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். அவருக்கே தெரியும். எசேக்கியேல் சொல்றது உமக்கு தான் தெரியும். சில நேரத்தில் விருட்சங்கள் நிறைந்த நதியோரமாய் நடத்துவார். என்னை எங்க விடுறாரோ அதுதான் எனக்கு நன்மை. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில தான் எனக்கான பாதையை நியமித்திருப்பார். ஆனால் எனக்கான நன்மை அங்கே இல்லை, இங்கேதான் இருக்கு. யுத்த களத்தில் நின்று தாவீது சொல்லுகிறான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோன்னு. அவனுக்கு தெரியுது. அவன் நிக்கிறது யுத்த களம். யாருங்க விரும்புறா யுத்த களத்தை? தாவீது, நான் வந்ததற்கு என்ன ஆண்டவர் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு, இங்கே எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது. அதுதான் கேட்கிறான். கோலியாத்தை கொல்றவனுக்கு என்ன கொடுக்கப்படும்? நன்மையை கேட்கிறான். பாத்தீங்களா? அங்க எந்த இடத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரோ அங்க உனக்கு ஒரு நன்மை இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உன்னை வைத்த இடத்துல இருக்கிற நன்மையை பார். ஆகார், நீ அழுகிற இடத்துல உனக்கு ஒரு ஊற்று இருக்கிறது. ஷாலா ஹந்தா ராபாகா ஏமரோ சந்தனா. ஆகார், ஏன் அழுற? கண்ணை திறந்து பார், அங்கதான் ஊற்று இருக்கிறது. கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார் அங்க நன்மை இருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு தெரியும். ஆமென். தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு தெரியும். எல்லாரும் அவன் சொல்றதை கேட்டீங்களா? சொல்லும் போது தாவீது கேட்கிற, இவனை கொல்லுறவனுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது. ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது. எனக்கு தேவன் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். உங்க பார்வைக்கு அது உலர்ந்ததா இருக்கலாம், அது யுத்த களமா இருக்கலாம். எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது. ஆமென் சொல்றவங்க மாத்திர கரங்களை தட்டி glory. என்ன கொடுக்கப்படும் கேட்கிறான். அந்த இன்னொரு சகோதரர்கள் வந்து, ஏய் திமிரு பிடிச்சவனே, நீ அகங்காரம் உள்ளவங்கிறாங்க. அவன் அங்கிருந்து கடந்து போய் அவனுடைய ஃபோக்கஸ் மாறல. நன்மை, ஆண்டவர் நன்மை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினி சூளையிலோ அவருடையவர்களுக்கு நன்மை இருக்கிறது. ஆழத்திலும் அவருடையவர்களுக்கு நன்மை இருக்கிறது. பேதுருவை ஆழத்துல கொண்டு போனது அமிழ்ந்து போக பண்ணுவதற்கல்ல, படகு நிரம்ப அள்ளி எடுக்க வைப்பதற்கு. நீர் தந்த இந்த வாழ்விற்கா இந்த பகல் வேளையில எத்தனை பேர் மனதார ஆண்டவருக்கு தேங்க் பண்ண விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க மனைவிக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க புருஷனுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பெற்றோருக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சகோதரர்களுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தேவன் உனக்கு தந்தது, தேவன் தந்ததை என்னத்துக்குன்னு கேட்டுட்டு அடுத்தவன் கையில் இருக்கிற கூழ் மேல கண்ணு போச்சுன்னா நீ கர்த்தர் கொடுத்ததை அற்பமா எண்ணிட்ட, தேவனை அசட்டை பண்ணிட்ட. அதனால நீ அவருடைய சினத்துக்குள்ளாயிட்ட. மல்கியாவை கொண்டு எழுதும் போது சொல்லுகிறார், உன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாத, அவள் தான் உன்னுடைய தோழி, அவள் தான் உன்னுடைய மனைவி. கர்த்தர் உனக்கு கைப்பிடித்து கொடுத்து விட்டார். கரம் பிடிக்கும் போது என்ன சொல்லி கரம் பிடிக்கிறது? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் பிரிக்கும் வரையிலும் இப்படி சொல்லி கைப்பிடிச்சாச்சு. நடத்துகிற ஊழியர்கள் என்ன சொல்வார்கள்? இதோ இவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு தேவன் சாட்சி, இவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு ஊழியர்களாகிய நாங்கள் சாட்சி, இவர்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு சபையராகிய நீங்கள் சாட்சி, சூழ்ந்திருக்கிற தூதர்கள் சாட்சி. இத்தனை சாட்சிகள் சூழ நிற்க கரம் பிடித்தாச்சு. கடைசி வரை அடுத்தவன் கையில் இருக்கிற கூழுக்கு ஆசைப்படக்கூடாது. கர்த்தர் கொடுத்த துணையை அற்பமா எண்ணக்கூடாது. அப்படி அற்பமா எண்ணினால் நீங்கள் யாரை அசட்டை பண்ணுகிறீர்கள் தெரியுமா? உங்கள் கையில் இந்த நன்மையை கொடுத்த கர்த்தரை. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். கர்த்தர் கொடுக்கிறார். அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணா கூழ் நல்லா இருக்கும், கடைசியில ஏசா மாதிரி அழ வேண்டி இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை கவனி, சீர்படுத்து. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், அதன் தோற்றங்கள் கர்த்தருக்கு தெரியும். ஆமென். எதற்காக இந்த வார்த்தைகளை ஆவியானவர் பாரப்படுத்தி பேசுகிறார்? அவருடைய சினம் அறியப்படுகிறவனாய் காணப்படக்கூடாது, அவருடைய கரம் அறியப்படுகிறார். ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும், கர்த்தர் கரம் பிடித்து கொடுத்துட்டார் கடைசி வர. ஆமென். சில பாடுகள் கஷ்டங்கள் இருக்கு, அனுபவிச்சுதான். ஆனாலும் கடைசி வர பைபிள் அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. 1 பேதுரு 3:7 வாசிங்க. 1 பேதுரு 3:7. அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள்
பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும், இந்த வார்த்தை கவனி, உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்கிறானபடியினால், கிருபையை நித்திய ஜீவனை நீங்க தனியா போனா தரமாட்டாராம். சிலர் பார்க்கறாங்க அங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா, உங்களுடனே கூட ஆமேன்லாம் வராது தெரியும். ஆனால் தூதர்கள் ஆமேன் சொல்லுவார்கள் என நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் குத்தம் போன வாரம் நிறைய ஆமேன் சொன்னீங்கல்ல, இந்த வாரத்துக்கு சேர்த்து உங்களுடனே கூட அவர்களும். நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது, பேழைக்குள்ள யாரும் போனா குடும்பம். கர்த்தர் யோபுக்கு எல்லாம் ரெண்டா கொடுத்தார், ஒன்ன தவிர. நீங்க சொல்லவே மாட்டீங்களே, ஏன்னா இடுக்க மறுபடியும் வராது. கர்த்தர் தந்தது, நீர் தந்த இந்த வாழ்க்கைக்கு ஸ்தோத்திரம். யோசுவா தன்னுடைய முதிர் வயதிலே சொன்ன சாட்சி என்ன? உங்க சாட்சியை சொல்லுங்க. நான் யார் தெரியுமா? சூரியன் இருக்குல்ல, சூரியன் அதை நிக்க வச்சவன். அது அல்ல சாட்சி, அதை விட பெரிய ஒரு சாட்சி இருக்கிறது. நானும் என் வீட்டாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூரியன் எனக்காக மேல இன்னும் கொஞ்ச நேரம் நிக்கிறதல்ல பெரிய சாட்சி. நானும் குடும்பமும் கர்த்தருடைய சமூகத்தில் நிக்கிறது தான் பெரிய சாட்சி. அதுதான் சாட்சி, அதுதான் பெரிய சாட்சி. சூரியன் நிக்கிறது மற்றவங்களுக்கு பெருசா இருக்கலாம், நீங்க நானும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். நீர் தந்த இந்த வாழ்விற்கா ஏங்க இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க. அவர் பாத்தீங்களா, பிதா எனக்கு கொடுத்த அதிகாரத்தை அப்படி சொல்ல மாட்டார். பிதாவை பார்த்து சொல்லுவார், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். கர்த்தர் தந்த வாழ்க்கை. ஆமென். கர்த்தர் கரம் பிடித்து தந்து விட்டார். 1000 குறைகள் இருக்கலாம், அதை விட கண்ணுக்கு முன்னாடி யாக்கோபு போல சிலர் கூட உனக்குள்ள இருக்கிற மேன்மை நீ இது என்னத்துக்கு? பைபிள் சொல்லுது மல்கிய 2வது அதிகாரத்தில், ஆமென், அதனுடைய 14வது வசனத்துல, தோழியும் உடன்படிக்கையின் மனைவியும். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவி. அவ தான் உன்னுடைய ஃப்ரெண்டு, அவ தான் உன்னுடைய ஒய்ஃப். ஆமென். சிலர் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு தனியா இருப்பாங்க. சினம் அறியப்படக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் 1000 பேர் இருக்கட்டும், ஆனால் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒய்ஃப் தான். சொல்லுங்க, மத்தியானம் சாப்பிட போனாலும் வீட்டுக்கு வராதே. ஆமென். பைபிள் என்ன சொல்லு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தருடைய கரம் அறியப்படணும். கடந்த நாளில் ஒரு வார்த்தை ஆண்டவர் காண்பித்தார். அந்த வார்த்தையை எடுத்து பேசுவதற்கே நடுக்கமாய் தான் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் பேசும்படி ஏவனப்படி நான் சொல்றேன். தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தரை அவன் கனம் பண்ணின போது கர்த்தர் தாவீதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? கிருபை குடும்பத்தை விட்டு விலகாது என்றார். ஆனால் இதே தாவீது கர்த்தரை அசட்டை பண்ணினான். எப்படி தெரியுமா? உரியாவின் மனைவி மேல ஆசை வச்சு அவளை சொந்தமாக்கி கொண்டது நிமித்தம் கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி பேசுகிறார். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 10வது வசனம். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அங்கே கர்த்தரை கனப்படுத்தின போது கர்த்தர் சொல்லுகிறார், கிருபை உன் குடும்பத்தை விட்டு விலகாதிருக்கும். ஆனா கர்த்தரை அசட்டை பண்ணின போது கர்த்தர்
கர்த்தர் சொல்றார், பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். இதை கேட்டதும் தாவீது உடைந்து போய் தேவ சமூகத்தில் விழுந்து ஒப்புரவானா. எதற்காக இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார் தெரியுமா? உங்க வீட்டில் எது நிலைத்திருக்கணும், எது விலகாது இருக்கணும், அதை உணர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் உயிரடைய பண்ணவே கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை பேசுகிறார். ஒருவனுடைய செயல் நிமித்தம் ஒரு வீட்டு மேல பட்டயம் இருக்குதான், ஒருவனுடைய செயல் நிமித்தம் ஒரு வீட்டு மேல கிருபை இருக்குதான். நம் நிமித்தம் நம் வீட்டு மேல கிருபை விலகாம இருக்கணுமா, பட்டயம் விலகாம இருக்கணுமா? சினம் அறியப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது, கரம் அறியப்படுகிறவர்களா இருக்கணும். கர்த்தர் சாட்சியா இருக்கிறார், கர்த்தர் வாழ்க்கையை தந்திருக்க அவருக்கு தெரியுங்க. நமக்கு பல காரியங்கள் நல்லதுன்னு தோணும். சில பார்த்தீங்களா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுத்திருந்தா வயசாயிருக்கும், அவ்வளோதான், வேற என்ன இருக்கும். கொஞ்சம் நல்ல நல்ல ஆலோசனைகள்லாம் வந்துச்சு, கொஞ்சம் சில வீட்டில் சில பெற்றோருக்கு இருக்க முடியாது. மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு பேர பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். என்கிட்ட ஒருத்தங்க சொன்னது, நல்ல நல்ல ஆலோசனை எல்லாம் வந்துச்சு. பையன் இப்போ மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சு பேர பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு. கர்த்தர் கர்த்தர் இணைத்ததுங்க. நல்ல நல்லதெல்லாம் வரும். எடுத்ததும் ஏவாளை ஆதாம்கிட்ட காட்டல, சிங்கம் வந்துச்சு. வருஷம் முதல்ல என்ன வந்துச்சு? சிங்கம், புலி, கரடி. பார்க்க நல்லா இருக்கும், கிட்ட போனா தெரியும். சிலர் நினைக்கிறீங்க, ஒரு நான் கரெக்டு தான், கொஞ்சம் அவசரப்பட்டு யானை கிட்ட எல்லாம் வந்துச்சு, அவன் பெயர் வச்சு அனுப்பி விட்டான். கர்த்தர் ஏவாளை கொண்டு விட்டார், ஏற்ற துணை, அவ்வளவுதான். கர்த்தர் அதை அங்கீகரித்தார். அந்த குடும்பத்தை தான் கொலைக்க பிசாசு உள்ள வந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த போது முதல்ல அற்புதம் செஞ்சது ஒரு கல்யாண வீட்டில் தானாங்க. கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார் அல்லவா? கர்த்தர் அங்கே இருக்கிறார் இருந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று பைபிள் சொல்லுது. சினத்துக்கு உள்ள அற்ப சந்தோஷத்துக்காக சினம் அறியப்படுகிறவனாய் ஒருவனுடைய செயல் நிமித்தம் வீட்டை விட்டு பட்டைய நீங்க இல்லையா? பிள்ளைங்க என்னங்க பாவம் பண்ணுச்சு, தலைமுறை என்னங்க பாவம் பண்ணாங்க? ஒருவனுடைய செயலை நிமித்தம். இதை உணர்ந்ததுதான் தாவீது. அதனால பைபிள்ல திரும்ப திரும்ப வரும், அந்த உரியா சங்கதி ஒன்றை தவிர. ஏன்னா அவன் தலைமுறை மேல கவனம் அக்கறை உள்ளவன். தலைமுறை எப்படி போனா என்ன, நான் என்ஜாய் பண்ணணும், நான் வாழணும், என் மாம்சமும் என் மனசும் விரும்புறதை நான் செய்யணும். யாரும் எதுக்கு நிக்க கூடாது. நின்னா அடிப்பேன், திட்டுவேன், என் பாட்டு கிளம்பி நான் சம்பாதிக்கிறேன். இல்ல சிலருடைய எண்ணம், நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழ்றேன். அதை கேட்கறதுக்கு நீ யார்? கடந்த நாள்ல ஒருத்தங்க போன் பண்ணாங்க. 15 வருஷமா அந்த சகோதரி அழுறாங்க. 15 வருஷமா ஹஸ்பண்ட் இன்னொருத்தவங்க கூட இருக்கிறாங்க பாஸ்டர். மாசம் மாசம் வருவார். நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் பாஸ்டர். சரி, நல்ல இடத்துல திருமணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டேன். என் வேலையெல்லாம் விட்டேன். நான் கம்ப்ளீட்டாக அவரை டிபெண்ட் பண்ணியிருந்தேன். ஆண்டவர் 3 பிள்ளைங்களை கொடுத்தாங்க. ஆனால் இப்போ மாசம் மாசம் வருவார், ஏதோ கொஞ்சம் வாங்கி போடுவார். பிள்ளைகளுக்காக எல்லாம் சகிக்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு நாள் காலை வேளையில் கண்ணீரோடு அழுறாங்க. சினம் அறியப்படுகிற நிலையில் இப்படிப்பட்ட செயல் யாரும் செய்யாதபடிக்கு தேவ பிள்ளைகள் ஏசா பிற்பாடு கண்ணீர் விட்டு கதறியும் மனம் மாறுதலை காணாமற் போனானா. உங்க மனைவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது அப்படியே இங்கே புருஷனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே, தேவன் தந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் தந்த நன்மையை ஒருத்தன் அற்பமா பார்த்தான், அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். தேவனை அசட்டை பண்ணுகிறவன் தேவனை கோபப்படுத்துகிறான். தேவனை கோபப்படுத்துகிறவன் தேவனால் புறக்கணிக்கப்படுகிறான். தேவனால் புறக்கணிக்கப்படுகிறவனுக்கு வாழ்க்கை இல்லை. நாளிலே கர்த்தர் உணர்த்துகிறார். எத்தனை பேர் தாவீதை போல நான் பாவம் செய்தேன் என்று தேவ சமூகத்தில் உங்களை ஒப்படைக்கிறீர்களோ?
கர்த்தர் அந்த பட்டயத்தை விலக்குவார், கிருபையை நிச்சயமாய் கட்டளையிடுவார். நமக்கு தெரியுங்க நாம யாருன்னு, நமக்கு தெரியும், நமக்கு தெரியும் நாம் கடந்து வந்த பாதை. ஆமென். நம்முடைய உள்ள எதை விரும்ப, நம்ம உண்மையா இருக்கிறோமா? கரம் பிடித்த துணைக்கு உண்மையா இருக்கிறோமா? இந்த ஒரு காரியத்தை ஆமென் நீங்கள் உங்கள் சிந்தையிலே கொண்டு உண்மையா இருக்கிறோமா? உண்மையா இருக்கிறோமா? ஆமென். இல்லைன்னா இன்றே மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அறியப்படுகிறவர்களாய் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் மாற வேண்டும் என்று பாரத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அறிவார். ஆமென். இரண்டாவதாக அசட்டை பண்ணுகிற காரியம் என்ன தெரியுமா? என்னாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 30, 31 வசனங்கள். என்னாகமம் 15, 30, 31 வசனங்கள். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களிலாகிலும் அந்நியர்களிலாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். துணிகரமாய் செய்கிற செயல். 31வது வசனம். அவன் கர்த்தரின் வார்த்தை அசட்டை பண்ணி, அவன் கர்த்தரின் வார்த்தை அசட்டை பண்ணி அவன் கற்பனையை மீறுகிறபடியினால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் யார் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை அற்பமாய் எண்ணுகிறவனும் துணிகரமாய் துணிந்து, இது பாவம்னு தெரியும் ஆனாலும் துணிந்து செய்யறது, இது பைபிளுக்கு அகைன்ஸ்ட் ஆனதுன்னு தெரியும் ஆனாலும் துணிந்து செய்யறது. ஆமென். அவன் என்ன செய்கிறானா? அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறானா. எனவே தான் தாவீது எப்படி ஜெபிக்கிறார்? துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்துக்கொள்ளும். அப்படி நீங்க விலக்கி காத்தீங்கன்னா நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவேன். துணிகரமான பாவம். 2 நாளாகமம் 36வது அதிகாரத்தின் 16வது வசனம். துணிகரமான செயலின் நிமித்தம் உண்டாகிற விளைவு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியா கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. நல்ல கவனிங்க. சகாயம் இல்லாம போனா என்ன ஆகும் தெரியுமா? சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ உதவி செய்தார். சகாயம் இல்லாமல் போனா என்ன ஆகும்னா அவன் தள்ளுனா விழுவும். இதுவரை நாம விழாதது அவன் தள்ளாததினால் அல்ல, நமக்கு சகாயம் அங்கிருந்து கிடைத்து கொண்டிருக்கிறதுனால. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே கிருபை என்னை தாங்குது. அந்த உதவி, அந்த ஹெல்ப், அந்த சகாயம் எனக்கு கட் ஆயிட்டுனா, என்ன சத்துரு தள்ளுனா நான் விழுந்துருவேன். ஒரு தேவ நல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்திலே உதவி கரங்கள் முடக்கப்பட்டாலும் பரலோக கரம் நீட்டப்படுமானால் நம்மால் வாழ முடியும். உலகத்தில் 1000 பேர் உதவ கை நீட்டினாலும் பரலோக கரம் முடக்கப்படுமானால் நம்மால் நிற்க முடியாது. அதனாலதான் தாவீது சொல்றார், ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து அநேகர் மேன்மை பாராட்டுறாங்க. நாங்கள் மேன்மை பாராட்டுறதுக்கு எங்களுக்கு ஒண்ணுதான் இருக்குது, அவருடைய நாமம். ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க நேற்று நின்னாங்க, இன்னைக்கு இல்லை, முறிந்து விழுந்தார்கள். ஆனால் நாங்கள் இன்னைக்கு நிற்கிறோம். நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். சத்துரு தொடுத்த எத்தனை ஆயுதங்கள் வாய்க்காமல் போக காரணம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு சகாயரா இருக்கிறதுனால. சகாயம் இல்லாம போயிட்டுனா எல்லா ஆயுதமும் தாக்கப்படும், எல்லா ஆயுதமும் தாக்கும். சகாயம் இல்லாம போயிட்டுனா சத்துரு நினைக்கிறது நடக்கும். அவர் சகாயமா இருக்கிறார். லாபான் யாக்கோபுக்கு தீங்கு செய்ய வரும்போது லாபானை எச்சரிக்கிறார், நன்மையை அன்றி தீமை ஒன்றும் அவனுக்கு செய்யக்கூடாது. இப்படி உதவுகிற ஒரு தேவன் இருக்கிறதுனால மட்டும்தான் இத்தனை மேடு பள்ளங்களை தாண்டியும் நாம இன்னைக்கும் இருக்கிறோம். துணிகரமா எந்த ஒரு செயலையும் செய்யாதபடிக்கு தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்கள். இது காயினுடைய செயல். காயின் பலி செலுத்த வருவான், ஆனால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். திரும்பியும் போய் அதே செயலை செய்வான். 6 நாட்கள் மனம் போல வாழ்ந்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிச்சுட்டு போறோம்.
ஆமென். அதிலே ஓகே, ஆண்டவர் தான் ஒன்றும் செய்யலையே, அவர் தான் ஒன்றும் பண்ணலையே, ஓகே, அப்போ ஆண்டவர் கண்டுக்க மாட்டார், அப்படி மட்டும் தப்பா நினைக்க வேண்டாம். ஆமென். தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். நான் செய்கிற சின்ன தப்புக்கும் எனக்கு இங்கே சிக்ஷை கிடைக்குமானால் அது என் மேல் அவர் வைத்த அன்பை காண்பிக்கிறது. நான் எவ்வளவு தப்பு பண்ணியும் என்ன அவர் கண்டுக்கவே இல்லைன்னா எனக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்று அர்த்தம். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். 2 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்கள். 2 பேதுரு 2வது அதிகாரத்தின் 9-10 வசனங்கள். பக்தி உள்ளவர்களை சோதனையில் ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். அக்கிரமக்காரர்களை நியாய தீர்ப்பு நாளுக்கு வச்சிருக்கிறாராம். அவங்க என்ன செய்யறாங்களாம்? 10வது வசனம், விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அவர்கள் யாராம்? துணிகரக்காரர், அகங்காரிகள். துணிகரக்காரர், துணிந்து செய்யறாங்க. பிரசங்கி 8:11 இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 8வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு செஞ்சாலும் அதுக்குள்ள தண்டனை இல்லாததுனால இன்னும் செய்யறாங்க. துணிகரம். தாவீது ஒரு வார்த்தை சொல்லுவார், நீதிமான் என் தலையை தயவாய் கொட்டட்டும், அது எனக்கு எண்ணெயை போல இருக்கும். ஆமென். சற்று வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதே நான் உணர்த்தப்படுவேனானால், நான் திருத்தப்படுவேனானால், நான் கண்டிக்கப்படுவேனானால் நான் அவருடைய அன்பு வளையத்துக்குள் இருக்கிறேன் என்று அர்த்தம். ஆமென். அது எனக்கு எண்ணெயை போல இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணெய் கிடைக்க கிடைக்கதான் பாத்திரம் நிரம்பி வழியும். இங்க பாருங்க, ஒருத்தன் துர்க்கிரியை செய்யறான், அவனுக்குள்ள தண்டனை சீக்கிரம் வரல. தண்டனை வராததுனால அவனுடைய இருதயம் இன்னும் துணிகரம் கொள்ளுது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இல்ல தாவீதை பார்த்தீங்களா? தாவீது சவுலுடைய ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலை அறுப்பான். சவுலுடைய வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்ததும் தாவீதின் இருதயம் எல்லாம் அடிக்கும். தாவீதுக்கு நைட்டு தூக்கம் இல்லை. சவுல் தாவீதுக்கு விரோதமா எத்தனை முறை ஈட்டிய இருந்த பிறகும் சவுலுக்கு அதை குறித்த உணர்வில்லை. ஆனா தாவீதை பாருங்க, தாவீது சவுலை கொன்னா கூட ஆண்டவர் மன்னிப்பார். ஏன்னா சவுலை கொல்லலைன்னா சவுல் தாவீதை கொன்று விடுவான். அப்படி இருந்தும் சவுலுடைய வஸ்திரத்துல ஒரு துண்டை அறுத்தான். தாவீதுக்கு மனசு கேட்கல. அடுத்த நாள் போய் சால்வாயிட்டான். சவுல் எத்தனை முறை ஈட்டி எறிந்தான், ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணலையே. ஆனால் நமக்கு ரிசல்ட் தெரியும். அலங்கத்தோடு சேர்த்து குத்தி போட பார்த்தான் தாவீதை. சவுலுடைய முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவன் மரித்த பிறகு சத்துருக்கள் அவன் சரீரத்தை எடுத்து அலங்கத்தோடு தொங்க விட்டார்கள். பட்டயம் அவன் குடும்பத்தை விட்டு விலகவில்லை. ஒருவன் கூட மீதி இருக்கவில்லை. கிருபை பெற்ற ஒரே ஒரு மேவிபோசேத் மட்டும் இருக்கிறான். யோனத்தான் நிமித்தமாக, ஒரு யோனத்தான் இருந்ததுனால இந்த மேவிபோசேத் இருந்தான். வேற ஒருத்தர் கூட சவுல் குடும்பத்தில் இல்லை. எல்லாம் பட்டயம். ஏன்? துணிகரம். துணிகரம். ஏன்னா தண்டனை உடனே கிடைக்கல. நமக்கு உடனே சின்ன காரியத்துக்கு சிக்ஷை கிடைக்குதுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம் ஒண்ணுதான், நாம அனாதை இல்லை, நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இல்லை, சின்ன காரியம் என்னண்டு ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன இவ்வளவு நாள் காத்திருக்க வைக்கிறீங்கன்னா இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் இருக்கிறார். அபிமெலேக்கு வந்ததும் கொடுத்துட்டீங்க, ஆபிரகாமின் தேவன் இருக்கிறார். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். காலையில் ஆண்டவர் இந்த நல்ல தெரிஞ்ச வசனம் தான். அன்றியும் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார் அவரை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். அப்போ நீ கர்த்தருடைய சிக்ஷை அற்பமா எண்ணக்கூடாதுன்னு நீ அதை எப்படி எண்ணணும் தெரியுமா? தகப்பன் தான் நேசிக்கிற அன்பு கூறுகிற பிள்ளைகளை. அப்போ நீ கர்த்தருடைய சிக்ஷையை அன்பா பாரு. கர்த்தர் தருகிற முத்தத்தை மாத்திரமல்ல, கர்த்தர் தருகிற சிக்ஷையையும் அன்பாய் பார்க்கணும். இல்லை நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் என்னை கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை,
நான் எப்படி என் கால் போன போக்கில் போவேன், என் மனம் போன போக்கில் போவேன், என் மாம்சமும் என் மனசும் விரும்புகிறதை தான் செய்வேன் என்று துணிகரம் கொள்ளுகிறவர்களை கர்த்தர் நியாய தீர்ப்புக்கென்று வச்சிருக்கிறாராம். நல்ல கவனமா கேளுங்க. நம்முடைய ஓட்டம் நியாய தீர்ப்பை நோக்கி ஓடக்கூடாது. நம்முடைய ஓட்டம் இளைப்பாறுதலை நோக்கி ஓடணும். சிலுவையிலே தேவன் சம்பாதித்து தந்த அந்த மா பாக்கியத்தை நோக்கி செல்லணும். நான் ஓடி முடித்து நியாய தீர்ப்பு நாளில் போய் இப்படி நிற்க கூடாது. நான் ஓடி முடிக்கிறது அந்த இளைப்பாறுதலுக்குள்ள. தானியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, முடிவிலே உன் சுதந்திர வீதத்தில் நீ எழுந்திருப்ப. அதன் அர்த்தம் என்ன? நீ எழும்பும் போது நீ சுதந்திரிக்கிறவனாய் தான், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீ விலக்கப்பட்டவனாய். நீங்களா உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது தானியேலே. நீ எழும்பும் போதே உன் போஷனை சுதந்திரிக்கிறதுக்கு. சில பிள்ளைங்க காலையில் எழும்பினதுமே பெட் காஃபி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியா இருக்கும். தூங்கி எழும்பினதும் சாப்பாடு. இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறவனுக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை வச்சிருக்கிறான். நீ ஒரு சுதந்திர வீதத்தில் எழுந்திருப்பாய். உனக்கானது எல்லாம் செட் பண்ணிட்டு உன்னை எழுப்புவேன் தானியேலே. அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இளைப்பாரிட்டு. இதுதாங்க சிலுவையில் அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். மாம்சமாகிய திரையை கிழித்து கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தை துவக்கினவர் அவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர். நமக்கான விசேஷித்த நன்மையை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். இதை ஒருவரும் இழந்து போக கூடாது என்பதற்காக தான் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். துணிகரம் கொள்ள வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட ஆண்டவர் உடனே உணர்த்துவாரு, உடனே நெஞ்சு அடிக்குமே, இன்னைக்கு இவ்வளவு துணிகரமா செய்தோம், எனக்கு ஒரு உணர்வில்லையே. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்புங்கள். ஆண்டவர் சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்கள். ஆண்டவரே என்னை தண்டியும். எரேமியா தான் சொல்றாரு நினைக்கிறேன், என்னை தண்டியும், நான் அவமாய் போகாதபடிக்கு அல்ல, மட்டாய் தண்டியும். அடிங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், நீங்க அடிச்சு நான் உடைஞ்சிடக்கூடாது. அதனாலதான் தாவீது சொன்னார், உருவின பட்டயமாய் தூதன் நிற்கும் போது, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு 3 ஆப்ஷன், கொள்ளை நோய் வேணுமா, பஞ்சம் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, எனக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட வைங்க ஆண்டவரே. என்ன ஆப்ஷன்? நான் கர்த்தருடைய கையில் விழுவானாக. ஏன்பா தூதன் அடிச்சாலே தாங்க மாட்டேன், கர்த்தர் அடிச்சா அவருடைய இரக்கங்கள் அனாதியா இருக்கிறது. தூதன் அடிக்கணும்னு கை வாங்கினா அடிச்சிருவான். ஏன்னா பணிவிடை ஆவிகள் சொன்னதை செய்யலைன்னா அவனுக்கு அடி விடும். ஆனா அவர் அப்படி இல்லை. அவர் ஒரு நிமிஷ கோபத்தில் அடிக்க கை வாங்கினாலும் நீடிய வாழ்வு அவருடைய தயவு. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். அவருடைய எத்தனை முறை அடிக்க கை வாங்கும் போதெல்லாம் நம்மை அணைத்திருக்கிறார். ஆண்டவரை விட்டுறாதீங்கப்பா. அதனாலதான் கேரளாவில் அப்பா சொன்ன ஒரு சாட்சி, ஒரு பெரிய பரிசுத்தவான் இருந்தார். அவர் ஒரு நாள் ஜோம் பண்ணும் போது, ஆண்டவரே பழைய மாதிரி பாசம் இல்லையாண்டவரே உங்களுக்கு என் மேல, என்னாண்டவரே இப்படி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் பாஸ்டர் பக்கத்து ரூம்ல இருந்து கேட்டுட்டு இருந்தாராம். கேட்டுட்டு இவருக்கு என்னாச்சு, வயசானதுல ஏதோ கலந்துட்டா. பிரேயர் முடிச்சது, என்ன பாஸ்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு காலத்தில், எவ்வளவு நெருக்கப்பட்டு, எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், அடிகள், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிற ஊழியத்தில் வளர்த்தி கொண்டு வரும்போது இப்படி நன்றி இல்லாம சொல்றீங்களே பாஸ்டர் சொல்லும்போது, அப்படி இல்லப்பா பழைய மாதிரி ஒரு சோதனையும் வரலையா, ஒரு சின்ன டவுட் ஆயிட்டு ஆண்டவர் விட்டுட்டாரோன்னு. தாவீது சொல்லுங்க, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. காரணம் என்ன? அது எதை காண்பிக்கிறது? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. தாவீது சொல்லுகிறான். தாவீது என்ன சொல்லுவான்? கர்த்தர் சொன்னான், அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா என்று சொல்லுவான். துணிகரம். இன்னைக்கு துணிகரம். ஆண்டவர் விட்டுட்டார். ஒரு ஆரம்பத்தில் சின்ன தப்புக்கெல்லாம் தண்டனை. சில பெற்றோர் கூட அப்படிதானாங்க. பிள்ளைங்கள் ஆரம்பத்தில் ஒரு லெவல் வரைக்கும் கண்டித்து பார்ப்பார்கள், தண்டித்து பார்ப்பார்கள். ஒரு லிமிட் தாண்டிட்டுனா என்ன செய்வாங்க? ஒரு வார்த்தை சொல்ல, தோள் மேல வளர்ந்துட்டான். ஆனா வேதனை, நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயா? இந்த வேதனை. ஏதோமை சினத்துக்குள்ளான ஜனமாக ஆதியாகமத்தில் சொல்லல, கடைசி வரை பொறுத்து பொறுத்து காத்திருக்கிறார். மல்கியா வரைக்கும் வெயிட் பண்றார்.
வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன். சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டதுமே அடுத்த அதிகாரத்தில் ஏசா கதை முடியல. எவ்வளவு தருணங்களை, எத்தனை தருணங்களை கொடுத்தேன், எத்தனை முறை நான் பொறுத்து பொறுத்து இழைத்து போனேன் என்று எரேமியா 15 ஆண்டவர் வேதனையாய் சொல்வதை காண முடியும். துணிகரமான செயல் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. நேற்று என்ன செய்தோம் என்பது நமக்கு தெரியும். இனி போய் என்ன செய்ய பிளான் பண்ணி இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அந்த பிளான்ல தேவனை வேதனைப்படுத்தும் காரியங்கள் இருக்குமானால் இப்பொழுதே அதை எரித்து விடுங்கள், தேவ சமூகத்தில் விட்டு விடுங்கள். இது வேண்டாம், அது நஷ்டம், அது குப்பை. இல்ல டைம் முடிஞ்சது, நான் போய் இதை தான் செய்ய போறேன், இதை தான் பார்க்க போறேன், இங்க போய் தான் இருக்க போகிறேன். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு யாராவது இங்க இருப்பீர்களானாலோ அல்லது எங்கிருந்தாவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனாலோ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை கோபப்படுத்தாதிருங்கள். துணிகரமான செயல் வேண்டாம். சினம் அறியப்படுகிற கூட்டமாய் வரக்கூடாது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு குடும்பமும் இந்த சத்தத்தை இப்பொழுதோ பிற்பாடோ எங்கிருந்து யார் கேட்டாலும், ஓ ஜீசஸ், அத்தனை பேரும் கர்த்தருடைய கரம் அறியப்படுகிற கூட்டமாய் காணப்படுவார்களாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். துணிகரம், தேவன் தந்த வாழ்க்கையின் மேல திருப்தியற்ற நிலை, அதை அற்பமாய் பார்க்கிற நிலை, துணிகரமான செயல். அதோடு கூட யார் தேவனை அசட்டை பண்ணுகிறான்? சங்கீதம் 10:3, 10வது சங்கீதம் 3வது வசனம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். எவன் ஒருவன் தன்னைத்தான் போற்றுகிறானோ அவன் கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் தன்னைத்தான் போற்றினான். இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்றான். அவ்வளவு அந்த வார்த்தை வாயில் இருக்கும்போது ஆண்டவர் தள்ளி விட்டார். அவனுக்கு சகாயம் இல்லாம போயிட்டு தன்னைத்தான் போற்றுகிற நிலை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கவே கூடாது. எனவேதான் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் மோசேயை கொண்டு சொன்ன வார்த்தை உபாகமம் 10வது அதிகாரம் 21வது வசனம். அவரே உன் புகழ்ச்சி, அவரே உன் புகழ்ச்சி. He is thy praise. இயேசுவே உன் புகழ்ச்சி. அவர்தான் நம்முடைய புகழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும், மேன்மையான எந்த ஒரு காரியத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லும் போது நாம் நம்மை முன்னிறுத்தாமல் அவரை முன்னிறுத்துவோமானால் நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். நாம் நம்மை முன்னிறுத்துகிறோமானால் அங்கே நாம் நம்மை நாமே போற்றுகிறோம். அவ்விடத்தில் தேவனை அசட்டை பண்ணுகிறோம். மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், உபாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர், உனக்கு கொடுக்கிறவர். இன்னைக்கு நம்ம உழைக்கிறோம், இன்னைக்கு வேலை செய்யறோம், இன்னைக்கு ஞானமாய் சில காரியங்களை செய்யறோம்னா அது நம்முடைய ஞானமோ நம்முடைய பலமோ அல்ல. அந்த பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். எதற்காக? அவரே உன் புகழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதற்காக. எத்தனை நாள் பலவீனப்பட்டு கிடந்தோம் அல்லவா? ஒரு காய்ச்சல் வந்தா சுருண்டு விழுந்துருவோம், நல்ல தலைவலி வந்து நான் படுத்துருவோம். ஒரு நாள் அல்லது 2 நாள் திரும்பி எழும்புற பலம் எங்க இருந்துங்க வந்துச்சு? அவர் பலன் தந்ததுனால தான் அப்புறமா எழும்பி வேலை செய்யறோம். பார்வோன் சமூகத்திலே யோசேப்புக்கு கர்த்தர் கிருபையையும் ஞானத்தையும் கொடுத்தாராம். கர்த்தர் கொடுக்கலன்னா யோசேப்பு வெட்கப்பட்டிருப்பானே. அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. அழகா சொல்லுகிறது, ஆமென். அப்போஸ்தலர் 7:10 நினைக்கிற, எடுக்க வேண்டாம். பார்வோன் சமூகத்திலே யோசேப்புக்கு கர்த்தர் கிருபையையும் ஞானத்தையும் கொடுத்தாராம். அவன் மட்டும் கொடுக்கல, இவ்வளவு நான் உனக்கு செஞ்சுட்டேன், இதுக்கு மேல நீ பார்த்துக்கோ, இப்படி விட்டார்னா அந்த இடத்துல யோசேப்பு என்ன செய்வான்? சொப்பனத்தை கேட்டுட்டு, அப்படியா பசுக்களா, பசு சாப்பிட்டுட்டா, வேற என்ன பண்ண முடியும்?
அப்ப அந்த இடத்துல ஞானத்தை கொடுக்கிறார். இது ஏன் ஞானம் நான் சொல்லுவேன், ஆனால் நான் என்னை போற்றி தேவனை அசட்டை பண்ணுகிறேன். இது அவர் தந்த ஞானம் என்பேன், ஆனால் நான் கர்த்தரை கனப்படுத்துகிறேன். அப்ப இங்க உழைக்கிறதுக்கு பலனை கர்த்தர் தருகிறார். பிரசங்கி 5வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல அவனுடைய இருதயத்தில் மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால். அனுக்கிரகம் என்ன? மகிழும்படி அனுக்கிரகம் பண்ணுகிறார். 18வது வசனம், இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். ரெண்டு காரியம் நல்ல கவனிங்க. ஒன்று, உழைக்கிறதுக்கு பலத்தை கொடுக்கிறார். ரெண்டு, உழைத்த பலனை, பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க அனுக்கிரகம் செய்கிறார். இது ரெண்டும் கர்த்தர் செய்கிறது. ஆமென். நான் உழைச்சேன், நான் சாப்பிடுறேன் இப்படி சொல்றவன் தன்னை தான் போட்டுக்கிறான். நான் உழைச்சேன், நான் இல்ல. சில நல்ல உழைப்பாங்க, ஆனா பலனை பார்க்க முடியாது. அது தேவ அனுக்கிரகம், தேவன் கொடுக்கிற அனுக்கிரகம். பிரயாசத்தின் பலனை சாப்பிடுறது அது இருதயத்தில் மகிழ்ச்சியா இருக்கும். காலையிலேருந்து ஈவினிங் வரை நல்ல வேலை செஞ்சுட்டு அந்த பலனை நைட்டு சாப்பிடும்போது அதில் நல்ல நிறைவா இருக்கும், அதில் திருப்தி இருக்கும். அது தேவன் கொடுக்கிற அனுக்கிரகம். அப்போ உழைக்கிறதுக்கு பலனையும் கர்த்தர் தான் தருகிறார். அந்த பலனை அனுபவிப்பதற்கான அனுக்கிரகத்தையும் கர்த்தர் தான் தருகிறார். நான் சம்பாதித்தேன், நான் கட்டினேன், நான் இருக்கிறேன்னா அந்த இடத்துல நாம் நம்மை நாமே போற்றுகிறோம். எவன் ஒருவன் தன்னைத்தான் போற்றுகிறான் அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான். தேவனை அசட்டை பண்ணுகிறவன் தேவனை கோபப்படுத்துகிறான். தேவனை கோபப்படுத்துகிறவன் புறக்கணிக்கப்படுகிறான். ஒரு தேவ பிள்ளை எவ்விதத்திலும் தேவனை அசட்டை பண்ணாதபடிக்கு கவனமாகவும் உணர்வுள்ள இருதயத்தோடும் ஞானமாகவும் இருக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய சினம் தேவனை கோபப்படுத்துகிறவர்கள் மேல் இருக்கிறது, தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள் மேல் இருக்கிறது. அதே வேளையில் கர்த்தருடைய கரம் யார் மேல் இருக்கிறது அதை கூட நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். ஒன்று, ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 17 முதல் 20 வரையுள்ள வசனங்கள். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்களின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சீத்தீம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அப்ப கர்த்தருடைய கரம் இங்கே யாருக்கு அறியப்படுகிறது தெரியுமா? சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு. சிறுமையும் எளிமையுமானவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளே தேடல் குறையாது, அவங்க தேடிட்டே இருப்பாங்க. சிறுமையும் எளிமையும் மாணவன் என்று அதிகமாய் வேதத்தில் பயன்படுத்தினது யாரு? தாவீது. சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே. பலமுறை திரும்ப திரும்ப அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா தேடல் குறையவே இல்லை. மான்கள் நீரோட வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது. அடுத்த வசனம், நான் எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அப்படி என்றால் யார் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தெரியுமா? நித்தியத்திலே அவருடைய சந்நிதியிலே வந்து நிற்கும் மட்டும் அவரை விடாமல் யார் தேடுகிறார்களோ, நித்தம் அவருடைய சமூகத்தை யார் தேடுகிறார்களோ அவர்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்காக கர்த்தருடைய கரம் அறியப்படும். தாவீது தன்னை சிறுமையும் எளிமையுமானவனாய் காண்பித்த போது கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், உறுதியாயிருக்கும். சோதனை பெருகிடும்போ என்றே மானசம் தளர்ந்திடாதே.
சாஸ்வத பூஜமதீனா என்னே நித்தம் தேடணும்னா ஒரே வழிதாங்க இருக்கு, நித்தியத்தை விரும்பணும். நித்தம் தேடணும்னா எதை விரும்பணும்? நித்தியத்தை விரும்புகிறவன் நித்தம் தேடுவான். ஏன் அங்க போறது வர. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு வீட்டுக்காக நான் தேடுறேன்னா எனக்கு வீடு கிடைச்சதும் என் தேடல் குறைச்சிருவேன். திருமணத்துக்காக தேடுறேன்னா திருமணம் நடந்ததும் தேடல் குறைஞ்சிரும். ஒரு பிள்ளைக்காக தேடுவேன்னா அந்த நன்மை கிடைச்ச, ஒரு வேலைக்காக தேடுவேன்னா நித்தம் தேடுறதுக்கு ஒரே வழி நித்தியத்தை தேடுங்க. நித்தியத்தை தேடுங்க. ஏன்னா அது அடையிறது வரை அவன் தேடிட்டு இருப்பான். அவன் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கும். அவனுக்காக கர்த்தருடைய கரம் செயல்படும். தாவீதுனுடைய சாட்சி என்ன தெரியும்? உயரத்திலிருந்து கை நீட்டி. நான் கடைசியானவரா இருக்கலாம், குடும்பத்துல கடைசியா இருக்கலாம், என் பாதாளத்துல கூட படுக்க போடுற நிலைமை வரலாம். ஆனா அங்கேயும் அவருடைய கை என்னை பிடிக்கும். அவருடைய கை என்னை பிடிக்கும். ஏதோ ஒரு இம்மைக்கான காரியத்தை மட்டும் தேடுகிறவர்களா இருந்தால் நித்தம் நம்மால் தேட முடியாது. அது கிடைச்சதும் அப்படி கொஞ்சம் எவ்வளவு ஸ்பீடா தேடினோமோ அப்படியே குறையும். கிடைக்கிறது வரை டாப் கியர்ல வண்டி போயிட்டே இருக்கும். கிடைச்சதும் ஒவ்வொரு கியரா டவுன் ஆகும். அப்படியே நிற்கும். வண்டி ஆஃப் பண்ணி போட்டுட்டு இருப்போம். அடுத்தது தேடல் வரும்போது திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு, ரொம்ப நாள் ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட்டும். நிறைய பேருக்கு ஜெபம் ஓடவும் மாட்டேங்குது. ஏன்னா ஜெபிச்சு லாக்டவுனுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணது, அதுக்கப்புறம் இப்போ ஜெபம் பண்ணலாம் இருந்தாலே தூக்கம் வருது. ஆமென் ஆமென். நித்தம் தேடணும், நித்தியத்தை தேடு. அத முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிற. நீ எதை தேடு, பின்பு இவைகள் எல்லாம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை தொய்ந்து போக காரணம் என்ன? காரணம் ஒண்ணுதான், நித்தியத்தை தேடல. ஏன்னா நித்தியத்தை நாம் இன்னும் அடையவில்லை. தாவீது சொல்லி, மான்கள் நீரோட வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா. எதுக்கு தாவீதை வாஞ்சிக்கிற? உனக்கு நான் சிங்காசனம் தரலையா? உனக்கு நான் பணத்தை தரலையா? ஆண்டவர் நான் எப்போ ஆண்டவர் வருவேன்? உம்மை எப்போது நான் காண்பேன்? உம்மை எப்போது நான் காண்பேன்? பாரமில்லா வாழ்க்கை வாழ, வேதனைகள் எல்லாம் நீங்க, உந்தன் சமூகத்தில் இளைப்பாற. அவன் நித்தம் தேடுகிறான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் ஒன்று என்ன தெரியுமா? என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். தாவீது சொல்லுகிறான், எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. அடுத்த லைன் பாடுங்க. உம்வலக்கரமோ என்னை நான் இயேசுவில். நீங்க சங்கீதம் படிச்சீங்கன்னா தாவீது அறியப்படுகிற இடத்துல எல்லாம் அவருடைய கரமும் அறியப்படுவதை பார்க்க முடியும். இதுதாங்க மேன்மை. காரணம் என்ன? அவன் சிறுமையும் எளிமையுமானவன், தேடல் உள்ளவன். தேடுறது கிடைக்கல. எதை தேடுற? நித்தியத்தை தேடுற. பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, ஒன்றை செய்கிறேன். என்ன? அதை அடைவதற்காக பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஆசையாய் தொடர்கிறேன். நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்லல பவுலே. 14 நிருபம் எழுதிட்டீங்க, நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்லல. பவுலே நிறைய சர்ச் கட்டிட்டீங்க, நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்லல. பவுலே அப்போஸ்தலர் எல்லாரை விட நீங்க பிரயாசப்பட்டுட்டீங்க, நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்லல. அப்படியே நம்ம கிட்ட கேட்டா, அதுதான் நீ வீடு கட்டிட்டல, நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்லல. உனக்கு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிட்டல, நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்லல. உனக்கு தான் எல்லாம் இருக்குதுல்ல, சொத்து வாங்கியாச்சு, எல்லாம் இருக்குல்ல, நான் அடைந்தாயிட்டுன்னு சொல்லவில்லை. அப்போ என்ன வேணும்? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன்? நான் அதை அடையும்படிக்கு ஆசையா தொடர்றேன். இவன் தான் தேடல் உள்ளவன், சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அப்படிப்பட்டவங்களை நினைச்சிட்டே இருப்பாராம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டீங்களா? சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கை பிடிப்பேன் சொன்னாரா? கை விட மாட்டேன் சொன்னாரா? கை விடாதிருப்பேன். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஹல்லேலூயா.
நான் தேடினது கிடைக்கல, நான் தேடினது கிடைக்கிறது வரைக்கும் என் கையை அவர் விட மாட்டா. கையை தட்டி அப்பாக்கு மகிமை. ஆமென். கைவிடாது இருப்பேன். என் நாவு வரலுது, அப்போ நான் அதுல எப்படி வாழுது? என் கையை பார்க்கணும். பிடிச்சிருக்கிறார், பிடிச்சிருக்கிறார். நான் செவி கொடுத்து கைவிடாது இருப்பேன். ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை கூட சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென். யார் மேல் கர்த்தருடைய கரம் அறியப்படும்னா, இந்த வேதத்துக்கு யார் மிகவும் நெருக்கமா இருக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய கரம் அறியப்படும். எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தின் 6வது வசனத்தின் முதற் பகுதியை முதலாவது வாசியுங்கள். அதன் பிறகு 10வது வசனத்தை வாசித்து விட்டு 6வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கலாம். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர். இனி 6 செகண்ட் ஆஃப். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. இந்த பைபிளை டெய்லி மெடிடேட் பண்றார். டெய்லி மெடிடேட் பண்ணணும். எஸ்ரா எப்படி இருதயத்தை பக்குவப்படுத்தி, நாளைக்கு உள்ள ப்ரோக்ராமுக்கு இன்னைக்கு நைட்டு பிளான் பண்ணுவோம்லாங்க. ஓகே, நாளைக்கு காலையில் எழும்புனது இதை செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்ல. அப்படி எஸ்ரா எப்படி பிளான் பண்ணுறாருன்னா, காலையில் எழும்புனதும் பைபிள் வாசிக்கணும், அதை நல்லா மெடிடேட் பண்ணணும், அதில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை செய்யணும், கேட்குறவங்கள்ட்ட அந்த வார்த்தையை சொல்லணும். இந்த காரியத்துக்கு எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்படி அவன் செய்ததால அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம், தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்துச்சு. இந்த வேதத்தின் மேல் என் கரம் இருக்குமானால் பரலோக தேவனுடைய கரம் என் மேல் இருக்கும். இந்த வேதத்தின் மேல் என் பார்வை இருக்குமானால் பரலோக தேவனுடைய பார்வை என் மேல் இருக்கும். இந்த வேதத்தின் வார்த்தைகளுக்கு என் செவிகள் திறந்திருக்குமானால் பரலோக தேவனுடைய செவிகள் என்னுடைய ஜெபத்துக்கு திறந்திருக்கும். கரம், தயவுள்ள கரம் மேல இருந்துச்சு. தயவுள்ள கரம் மேல இருந்தது. அவன் பாருங்க, பைபிள் மெடிடேட் பண்ணணும். எத்தனை பேருக்கு பைபிள் மெடிடேஷன் இருக்குன்னு தெரியல. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு அறியப்படணும்னா கண்டிப்பா காலையில் எழும்பி தலை போற வேலை இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையாவது நீங்க மெடிடேட் பண்ணணும். எப்படி மெடிடேட் பண்றதுக்கு? ஆமென். நீங்க ஒரு அதிகாரம் படிக்கிறீங்க, ஒரு வார்த்தை உங்களை தொடுது, அந்த வார்த்தையை 2-3 விசை உங்கள் காதுகள் கேட்க வாசிங்க. கூடுமான வரையில் அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. நீங்க அந்த வார்த்தையை திரும்ப நினைவில் கொண்டு வாங்க, இந்த வசனத்தை நினைவில் கொண்டு வாங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க இப்படி 2-3 முறை இப்படி செய்து, 2-3 முறை இல்லை, இப்படி திரும்ப திரும்ப அதை நீங்க செய்யும் போது இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் இருக்கிறது அல்லவா, இது விதை எப்படி 30-60-100 அது முளைத்து பலன் கொடுக்கிறதோ, அப்படி இந்த வார்த்தை, நாம வார்த்தையை ஒன்றும் செய்ய வேண்டாங்க. வார்த்தையை நமக்குள்ள கொண்டு வந்தாலே போதும், வார்த்தை நமக்குள்ள இருந்து செய்ய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. ஏன்னா விதை தருகிறது அவர்தான், விதையை பெருக பண்ணுகிறது அவர்தான். நீங்க வசனத்தை உள்ள கொண்டு வாங்க. இது என்னால முடியல, இது எனக்கு முடியலன்னா கர்த்தருடைய கரம் என் மேல் இருப்பதை நான் எப்படி அறியப்படுவேன்? இது அவருடைய எழுத்தல்லவா, கர்த்தர் எழுதினதல்லவா, அவருடைய கை நீட்டப்பட்டல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்குமானால் எழுதினவருடைய கரமும் என் மேல் அல்லவா இருக்கும். வார்த்தை, கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருந்ததுனால நடந்தது என்ன? அடுத்த வசனத்தை வாசிங்க. 1ஆம் மாதம். ஆமென். 9வது வசனம். 1ஆம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். பாபிலோனிலிருந்து புறப்பட்டாச்சு, இனி எருசலேமுக்கு போகணும். இதுக்கு என்ன தேவைன்னா அவருடைய கரம் தேவை. ஆமென். அவர் கைப்பிடித்து நடத்தினால் மட்டும்தான் அந்த பரம எருசலேமுக்கு நம்ம போக முடியும். அவர் கையை விட்டுட்டு நம்மால போக முடியாது. அதான், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆமென். அந்த பரம எருசலேமுக்கு போக வேண்டும். துவக்கி இருக்கிறார் விசுவாசத்தை. முடிக்கிறது எங்க தெரியுமா இருக்கணும்? மகிமையில தான். கிருபையில துவக்கப்பட்ட இந்த வாழ்க்கை மகிமையில போய் முடியணும். அதற்கு என்ன தேவை? அவருடைய தயவுள்ள கரம் நம்ம மேல் இருப்பது மிக மிக அவசியம். அவருடைய கரம் இதை செய்ததென்று யாவரும் கண்டு உணர்ந்து அங்கே நித்தியத்திலே ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக கோடா கோடி தூதர்களுக்கு முன்பாக அத்தனை பரிசுத்தவான்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என முற்பிதாக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் போது நாம் அந்த பரம எருசலேமிலே போய் நிற்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இவன் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கரம் இவன் மேல இருந்துச்சு. அவருடைய தயவுள்ள கரம் இவன் மேல இருந்துச்சு. பாபிலோன் இருந்து இவனுடைய ஓட்டம் துவங்கினது. இதோ பரிசுத்த சமூகத்திலே எருசலேமிலே வந்து நிற்கிறான். அப்படிதான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி நம்மை பாட வைத்தது, நம்மை துதிக்க வைத்தது எதற்கு தெரியுமா? பாதியில விட்டு செல்வதற்கல்ல, அந்த பரம எருசலேமுக்குள்ளே நம்மை கொண்டு போவதற்காக. இதற்கு என்ன தேவை? தேவனுடைய கரம் நம்ம மேல் இருப்பது அறியப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனை தேடதை விடாதீங்க. வேதத்தோடு நெருங்குவதையும் விட்டு விடாதிருங்கள். ஏதோ வசனம் படிக்கணும்னு பைபிளை பார்க்காதீங்க. இது பரலோகம் தந்த எழுத்தா பாருங்க. இதை நான் பார்த்தேன்னா பரலோகம் என்ன பார்க்கும், அப்படி பாருங்க. இதை நான் வாசித்தேன்னா பரலோகம் என்ன வாசிக்கும்னு பாருங்க. இதை நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா பரலோகம் என்ன நினைக்கும்னு பாருங்க. இதுல உள்ள வார்த்தைகளை நான் கேட்டேன்னா பரலோகம் என் சத்தத்தை கேட்கணும்னு நீங்க பாருங்க. நீதிமொழிகள் 1 அப்படிதான் ஆண்டவர் சொன்னார், நான் கூப்பிட்டு நீ கேட்கல, நீ கூப்பிட்டு நானும் கேட்க மாட்டேங்கிறார். ஆமென். ஆண்டவர் பேசுகிறார், தினமும் பேசுவார். அருமையாய் வேதம் நம் கையில். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு சுருள். ஆமென், ஹல்லேலூயா. எஸ்ரா நாட்களில் நியாயப்பிரமாண புஸ்தகம் மட்டும் இருந்துச்சு. சீஷர்கள் காலத்தில் நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருந்துச்சு, சங்கீதம் இருந்துச்சு. அதன் பிறகு சுவிசேஷங்கள் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொருவரை கொண்டு எழுதப்பட்டது. பவுலின் நாட்களே ஒவ்வொரு சபைக்கு நிருபம் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட நிருபத்துக்கு ஒரு நிருபத்தை கொடுத்து விட்டு பவுல் சொல்ல, நீங்க வாசிட்டு இந்த சர்ச்சை கொடுங்க. இப்படி கைமாறப்பட்டது. ஆனால் நாம் பெற்ற பாக்கியம் என்ன தெரியுமா? மோசே கொண்டு எழுதப்பட்ட ஆதியாகமம் துவங்கி யோவானை கொண்டு எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு தெரிந்த அருமையான தமிழ் மொழியில அழகாய் பிரிண்ட் பண்ணப்பட்டு இன்னைக்கு இது ஒரு புத்தகமாய் நம் கையில கொடுக்கப்பட்டிருக்க காரணம் என்ன? அவர் நம்ம மேல கையை வைக்க விரும்புறதுனால தானே. நம்ம அந்த எருசலேமிலே கொண்டு போய் சேர்க்க விரும்புறதுனால தானே. ஆமென். வேதத்தோடு நெருங்குங்கள், அவர் சமூகத்தை நித்தம் தேடுங்கள். கர்த்தருடைய கரம் இருக்கிற கூட்டமாய் அறியப்படுவோம் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் அப்படியே செய்வாராக. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? உங்க கரம் இருக்க பயமில்லையே என்ற பாடலை பாடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. எழுந்து நின்ற முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆமென். எல்லாம் எழுந்து நின்று நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லை. ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க பயமில்லை. ஜீசஸ் இருக்க பயமில்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர். அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர். அமர்ந்த தண்ணீர் அண்டை. ஆமென். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டார்
என்னும் கோலினான் ஆமென் எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே என்னை நடத்துவீரே. உங்க கரம் இருக்க சொல்லுங்க நம்பிக்கையோட, என்னை அழைத்தவரே உங்க கரம் இருக்க எந்த பாதையையும் தாண்டிடுவேன். எந்த பாதையையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் ஆமென் எந்த பாதையையும் தாண்டிடுவேன். நல்ல கைகளை தட்டி சொல்லுவோமா? உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம் இருக்க உங்க கரம் இருக்க பயம் இல்லப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அவருடைய கரம் அறியப்படுகிற கூட்டமாக காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வாராக. தகப்பனே கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. thank you father. ஆமென். அப்படியே ஒரு சில நிமிடங்கள் கூட அப்படியே நிற்கிற இடத்தில் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பெயரை சொல்லி சொல்லுங்க. உங்க கரம் அறியப்படுகிற குடும்பமான இருக்கணும் ஆண்டவரே. உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருடைய பெயரை இப்ப தேவ சமூகத்தில் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுடைய பெயரை சொல்லுங்க. உங்க மனைவியினுடைய பெயரை சொல்லுங்க. புருஷனுடைய பெயரை சொல்லுங்க. பெற்றோருடைய பெயரை சொல்லுங்க. அது சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவர் உங்க சின்னம் அறியப்படுகிற குடும்பமாயால் உங்க கரம் அறியப்படுகிற பார்க்கிறவங்க எல்லாம் சொல்லட்டும். இவர்களை பார்க்கிற யாவரும் இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்லுங்க. உங்க அவன் சொல்லுங்க நேம சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அவர் சிறுமையும் எளிமையுமானவர்களை நினைவு கூறுகிறார், நினைவு கூறுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் நினைவு கூறுகிறார். நேம சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவர் உங்க கரம் பெற்றோர் உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் இது செய்ததுன்னு எல்லாரும் சொல்லணும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி ஆகும். அப்பா நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள் அல்லவா, நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகள் அல்லவா. அறியப்படட்டும். சினம் அறியப்படுகிற கூட்டமாய் அல்ல, கரம், கர்த்தருடைய கரம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கரம் அறியப்படுகிற கூட்டமாய் இவர்கள் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக, சாட்சியாய் நிறுத்தப்படுவார்களாக. கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க வைத்த தயவுக்காய் நன்றி. எங்களோடு பேசினீர், உணர்த்தினீர் அப்பா. கர்த்தாவே ஆண்டவர் நீர் தந்த வாழ்க்கையை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடிக்கு, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் துணிகரம் கொள்ளாதபடிக்கும், நாங்கள் எங்களை போற்றாதபடிக்கும் ஆண்டவரே அப்பா உணர்வுள்ளவர்களாய், தெய்வ பயம் உள்ளவர்களாய், உமக்குரிய மகிமை உமக்கு செலுத்துகிறவர்களாய் ஆண்டவர் உங்க சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு சேவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். சிறுமையும் எளிமையும் மாணவர்களிடத்தில் கர்த்தருடைய கரம் விளங்குகிறது. வேதத்தோடு நெருக்கமாய் இருந்த எஸ்ராவின் மேல் உம்முடைய கரம் இருந்தது. எருசலேமில் அவனை கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் அந்த கரம் அவனை விட்டு விலகவில்லை. இந்த நல்ல அனுபவத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தோடு அனுப்பும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. வல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் ஸ்நேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.